Students, this is Pavitra. Welcome back to my YouTube channel Chemistry with Pavi. ஸோ நம்ம சேனலில் இதுதான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அப்போ தான் நான் எப்போல்லாம் உங்களுக்கான நோட்ஸ் நான் ப்ரிப்பேர் பண்ணி நான் உங்களுக்கு யூடியூப்பில் நான் போடுறணும். ஸோ அப்போல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ ஈஸியாக நீங்கள் ஃபைண்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, அண்ட் தென் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ ஓகே, டுடே வி ஆர் டிஸ்கஸ் about பாய்லர் கரோஷன் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். லாஸ்ட்டு வீடியோலையுமே நான் பாய்லர் கரோஷன் தான் சொல்லியிருப்பேன். ஓகேவா? ஸோ அதில் 3 மெயின் ஹீரோஸ் இருக்காங்க. ஸோ இந்த 3 மெயின் ஹீரோஸால் தான் என்ன ஆகுது அப்படின்னு சொன்னேன். அந்த பாய்லரில் என்ன ஆகுதுன்னு சொன்னேன், கரோடாக ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொன்னேன். ஓகேவா? அதில் ஒரு ஹீரோ யாருன்னு சொல்ல டிசால்வ்டு ஆக்சிஜன், டிஓ அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இந்த ஹீரோவை பற்றி நம்ம பார்த்தாச்சு. ஓகேவா? எதனால் வருது, எதனால் இவர் கரோட் ஆகிறதுக்கான ஒரு மெயின் ஹீரோவாக இருக்கார் அப்படின்றதெல்லாம் நான் சொல்லியாச்சு. ஓகேவா? அண்ட் தென் ஸோ எப்படி அந்த ஹீரோவை நம்ம பாய்லருக்குள்ளேருந்து நம்ம ரிமூவ் பண்ணலாம். சாரி, நான் ஹீரோன்னிட்டுருக்கேன். ஸோ அது உங்களுக்கு புரியும், ஈஸியாக நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பீங்க அப்படின்றதுக்காக. ஓகேவா? அது வேறு ஒன்றும் இல்லை. ஸோ எப்படி அந்த டிசால்வ்டு ஆக்சிஜனை நம்ம எப்படி ரிமூவ் பண்ணலாம் பாய்லர்லேருந்து அப்படின்றதையும் பார்த்தோம். 2 மெத்தட் யூஸ் பண்ணலாம். ஒன்று கெமிக்கல் மெத்தட், அனதர் ஒன் மெக்கானிக்கல் மெத்தட். கெமிக்கல் மெத்தட் யூஸ் பண்ணுறதுக்கு சோடியம் சல்ஃபைட்டும் ஹைட்ரஜனும் யூஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பாய்லரில் அங்கே இருக்கிற அந்த டிசால்வ்டு ஆக்சிஜன்ஸ் எல்லாம் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிமூவ் ஆகிடும். ஓகேவா? இன்னொரு மெத்தட் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் மெத்தட் நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேக்கம் பம்புன்றது நம்மளுக்கு என்ன தெரியும், அது ஒரு ஹேரேஷன் மெத்தட் தானே. ஸோ அந்த மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ டிசால்வ்டு ஆக்சிஜனை பாய்லர்லேருந்து ரிமூவ் பண்ணலாம் அப்படின்றத நான் லாஸ்ட் வீடியோவில் சொன்னேன். ஓகேவா? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 2வது ஹீரோவாக இருக்கிற டிசால்வ்டு கார்பன் டை ஆக்சைடு. ஓகே, கார்பன் டை ஆக்சைடு அப்படின்னாவே நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும், CO2. ஓகே, இந்த கார்பன் டை ஆக்சைடு என்ன பண்ணுதான் பாய்லரில் கரோஷன் நடக்கிறதுக்கு ஒன் ஆஃப் தி ரீசன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹீரோ செகண்ட் ஹீரோவாக இருக்கிற இந்த கார்பன் டை ஆக்சைடு. ஓகேவா? ஸோ இந்த கார்பன் டை ஆக்சைடும் கூட நம்ம வாட்டர் இருந்து நம்ம ரியாக்ட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கார்போனிக் ஆசிட் கிடைக்கும். ஓகே, இந்த கார்போனிக் ஆசிட் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதனுடைய நேச்சர் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது அசிடிக்காக இருக்குது. நேச்சுரலாகவே இது கார்போனிக் ஆசிட் ஒரு ஸ்டீல் மேலேயோ இல்லை ஒரு அயன் மேலேயோ நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈஸியாகவே கரோட் ஆகிறதுக்கு ஸ்டார்ட் ஆகும். என்ன சொல்கிறது, நேச்சுரலாகவே கரோஷன் நடக்கிறதுக்கான குவாலிட்டி எதுக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கார்போனிக் ஆசிடுக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இந்த ரியாக்ஷன் மட்டும் பார்த்துக்கோங்க. கார்பன் டை ஆக்சைடு கூட வாட்டர் ஆட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வில் ப்ரொடியூஸ் கார்போனிக் ஆசிட். ஓகே, that's it. இந்த கார்பன் டை ஆக்சைடு கேஸ் ஓகேவா என்ன ப்ரொடியூஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டீகம்போசிஷன்ஸ் ஆஃப் HCO3. HCO3னா என்னது, பைகார்பனேட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இந்த பைகார்பனேட்டை ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? சாரி, ஃபார்ம் பண்ணாது. இந்த என்ன சொல்கிறது, பைகார்பனேட் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டீகம்போஸ் ஆகும். இந்த பைகார்பனேட்டை வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்பன் டை ஆக்சைடை நம்ம ப்ரொடியூஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, புரியுதா பாருங்க. பைகார்பனேட்டை வச்சு நம்ம டீகம்போஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்பன் டை ஆக்சைடு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ரியாக்ஷன் பாருங்க. இங்கே நான் எக்ஸாம்பிளுக்கு என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கால்சியம் பைகார்பனேட் எடுத்திருக்கேன். ஸோ இந்த கால்சியம் பைகார்பனேட்டை நான் ஹீட் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கால்சியம் கார்பனேட் இப்போது ரீல்ஸில் கூட ட்ரெண்டிங் ஆகிட்டு இருந்தது. CaCO3 என்னடா அப்படின்னு கேட்டால் காக்கோ 3 அப்படின்னு சொல்கிற மாதிரி இந்த எனக்கே இப்போ பாருங்கள் ட்விஸ்ட் ஆகுது.
இந்த கால்சியம் கார்பனேட் வந்து பார்க்கும் போதெல்லாம் எனக்கு அந்த ரீல்ஸ் தான் ஞாபகம் வரும். ஸோ சும்மா ஷேர் பண்ணுறேன், வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ கால்சியம் கார்பனேட் கிடைக்கும், அண்ட் தென் வாட்டர் மாலிகுல் கிடைக்கும், கார்பன் டை ஆக்சைடு எவாப்ரேட் ஆகும். ஓகேவா? இவ்வளோ தான் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்பன் டை ஆக்சைடுடைய ரியாக்ஷன்ஸ். இந்த மாதிரி தான் உள்ள அந்த பாய்லருக்குள்ளே கரோஷன் நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, ஓகே மேம், எப்படி மேம் இந்த கார்பன் டை ஆக்சைடை ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த பாய்லர்லேருந்து நம்ம வந்து ப்ரிவென்ட் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன ஆட் பண்ணலாம்? அமோனியம் ஹைட்ராக்சைடு கொஞ்சமாக அந்த பாய்லருக்குள்ளே ஆட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம என்ன ஃபார்ம் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமோனியம் கார்பனேட் ஃபார்ம் ஆகும். ஓகேவா? இந்த அமோனியம் கார்பனேட்டும் வாட்டர் மாலிகுலும் ப்ரெசென்ட் ஆகும். ஓகே, ஸோ இதை யூஸ் பண்ணலாம், அமோனியம் கார்பனேட் யூஸ் பண்ணலாம். மெக்கானிக்கலி இப்போ நான் சொன்னல டீஹேரேஷன் மெத்தடு எதில் பார்த்தோம்? ஃபஸ்ட்டு ஹீரோவில் டிசால்டு ஆக்சிஜனில் பார்த்தோம்ல. ஸோ இந்த வேக்யூம் பம்ப் டீஹேரேஷன் மெத்தடு டிசால்டு கார்பன் டை ஆக்சைட்லையும் நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது யூஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கார்பன் டை ஆக்சைடை பாய்லர்லேருந்து நம்மளால் ரிமூவ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, சரி, ஓகே. இது செகண்ட் ஹீரோ. லாஸ்ட்டாக நம்ம தேர்ட் ஹீரோ பார்க்க போகிறோம். தேர்ட் ஹீரோ யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிசால்டு சால்ட்ஸ். ஓகேவா? நான் சால்ட்ஸ் அப்படின்னும் போது ஒரே ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறேன், மெக்னீஷியம் குளோரைடு. ஓகே, அந்த குளோரைடு இப்போ NaCl எல்லாம் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சால்ட்டு தானே. ஸோ இந்த மாதிரி நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெக்னீஷியம் குளோரைடு எடுத்துக்கிறேன். ஸோ மெக்னீஷியம் குளோரைடு அப்படின்னும் போது சால்ட்டு டிசால்டின் வாட்டர், ஒரு வாட்டருக்குள்ளே சால்ட்டை டிசால்வ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன ஃபார்ம் ஆகும், என்ன ப்ரொடியூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆசிட் ப்ரொடியூஸ் ஆகும். ஓகே, என்ன ப்ரொடியூஸ் ஆகும்? ஆசிட் ப்ரொடியூஸ் ஆகும். மெயின்லி ரெஸ்பான்சிபிள் ஃபார் தி கரோஷன் ஆஃப் பாய்லர். திஸ் இஸ் மூணுமே என்னது அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு கரோஷன், அந்த பாய்லருக்குள்ளே கரோஷன் நடக்கிறதுக்கான ரெஸ்பான்சிபிள் யாருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா இந்த மூணு ஹீரோக்குமே ரெஸ்பான்சிபிள் தான். ஓகேவா? ஸோ மெயின்லி ரெஸ்பான்சிபிள் ஃபார் தி கரோஷன் ஆஃப் பாய்லர். சால்ட்ஸ் லைக் மெக்னீஷியம் குளோரைடு, கால்சியம் குளோரைடு அண்ட் தென் சோடியம் குளோரைடு. ஸோ லைக் எது ஒன்றால் சால்ட்ஸ் லைக் இந்த மாதிரி ஏதோ ஒன்று எடுத்துக்கிறேன். அந்த சால்ட்டை நான் எது கீழே ஹைட்ராலிசிஸ் பண்ணும் போது ஒரு ஹை டெம்பரேச்சரில் நான் ஹைட்ராலிசிஸ் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதை, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இங்கே என்ன பார்த்தோம்? மெக்னீஷியம் குளோரைடு பார்த்தோம். மெக்னீஷியம் குளோரைடை நான் ஹைட்ராலிசிஸ் பண்ணும் போது ஒரு ஹை டெம்பரேச்சரில் ஹைட்ராலிசிஸ் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் கிடைக்கும். ஓகே, புரியுதா பாருங்கள்? இந்த ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் கிடைக்கும். சிங்கப்பூர் மெக்னீஷியம் குளோரைடு ஹைட்ராலிசிஸ் பண்ணுறேன் H2O டு கிவ்ஸ் நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெக்னீஷியம் ஹைட்ராக்சைடு ப்ளஸ் HCl கிடைக்கும். ஓகேவா? சரி, ஓகே. இந்த ஆசிடை வந்து எப்படி ரிமூவ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவாய்டட் பை தி அடிஷன் ஆஃப் அல்கலி டு பாய்லர் வாட்டர். ஓகே, அல்கலிஸ் மாதிரி நம்ம வந்து அந்த பாய்லரில் யூஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஆசிட் ஃபார்ம் ஆகிறத வந்து நம்மளால் ரிமூவ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ சால்ட் அப்படின்னும் போது இங்கே வந்து மெக்னீஷியம் குளோரைடு தான், பட் ஆனால் நம்மளுக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆசிடு. இந்த ஆசிடு தான் அந்த பாய்லருக்குள்ளே கரோட் ஆகிறதுக்கு ரெஸ்பான்சிபிளாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இந்த ஆசிடை நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு அப்போ கரோஷன்லேருந்து இதை வந்து தப்பிக்கலாம்ல, அந்த பாய்லர் வந்து தப்பிக்கலாம்ல. அந்த ஆசிடை எப்படி ரிமூவ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அல்கலி யூஸ் பண்ணுறது மூலமாக அந்த ஆசிட் வந்து வராமல் தடுக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, தட்ஸ் இட். ஓகே, பாய்லர் கரோஷன் வீடியோ 2 பார்ட்டாக போட்டிருக்கேன். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து டிசால்வ்டு ஆக்சிஜன் போட்டிருக்கேன். செகண்ட் பார்ட் அப்படின்னும் போது டிசால்வ்டு கார்பன் டை ஆக்சைடு அண்ட் தென் டிசால்வ்டு சால்ட்ஸ். ஓகே, அதுதான் இன்னைக்கு வீடியோவாக வரும். ஓகேவா? சரி, ஓகே. இது பாய்லர் கரோஷன் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிகாஸ் நம்ம பார்த்ததில் வந்து என்ன சொல்கிறது, இந்த பாய்லர் ட்ரபுள்ஸ். ஓகே, ட்ரபுள்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் ஃபீட் வாட்டர், பாய்லர் ட்ரபுள்ஸ் வந்து வெரி 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 இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ். ஓகே, 2 மார்க் கொஷன்லையும் கேட்பாங்க. ஓகே, 2 மார்க் கொஷனில் கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்குது. காஸ்டிக் எம்பில்மெண்ட்னா என்ன அப்படின்றதெல்லாம். ஓகேவா? ப்ரைமிங்னா என்ன, ஃபோமிங்னா என்ன அப்படின்றதெல்லாம் 2 மார்க்கில் கேட்பாங்க. ஓகேவா? ஸோ ஓவராலாக பார்க்கும்போது 16 மார்க் கொஷனில் கேட்கறதுக்கான சான்சஸும் இருக்குது. ஓகே, ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ எந்த இடத்துல உங்களுக்கு வந்து புரியலன்றது ஃபீல் பண்ணுறீங்களோ நீங்கள் எனக்கு வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஓகேவா? நான் வந்து வீடியோ வந்து என்னுடைய ஹேண்டில் ஹோல்ட் பண்ணி தான் நான் எடுத்துகிட்ருக்கேன். ஓகே, ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஷேக் ஆகிற மாதிரி இருக்கா, இல்லை ஏதாவது டிஃபிகல்ட் மீன்ஸ் ஏதாவது டிஸ்டர்பிங்காக ஏதாவது ஃபீல் பண்ணுறீங்க, மேம் நீங்கள் இப்படி போஸ்ட் பண்ணுங்கள், இப்படி வந்து சொன்னீங்கன்னா கொஞ்சம்
ஈஸியாக இருக்கும், ஐ மீன் வீடியோ வந்து இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டியாக இருக்கும் அப்படின்றத நீங்கள் எதனா ஃபீல் பண்ணீங்க அப்படின்னாலும் எனக்கு வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பிகாஸ் திஸ் இஸ் மை ஃபஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இன் யூடியூப். ஸோ நீங்கள் சொல்கிறத வச்சு தான் நான் நெக்ஸ்ட் வீடியோ நான் எப்படி பண்ணுறதுன்றதை வந்து பார்க்க முடியும். ஓகே ஸோ இந்த வீடியோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் டு யுவர் ஃப்ரெண்ட்ஸ். Thank you. Have a nice day, dears. Thank you.